அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் ஆரம்பமாகிறது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இதுதாங்க. மாதங்கள்ல 12 இருந்தாலும் மார்கழி மாதத்திற்கென்று தனி பெருமையும் ஈடு இணையற்ற சிறப்புகளும் இருக்குது. இந்த மார்கழி மாதம் தனுர் மாதம் என்றும் அழைப்பார்கள். இந்த மார்கழி மாதத்தின் அனைத்து நாட்களும் மானிட பிறவி எடுத்துள்ள அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டிலோ அல்லது அருகிலுள்ள நதியிலோ குளத்திலோ நீராடி மன தூய்மையுடன் இறைவனை பூஜிப்பது மகத்தான புண்ணிய பலனை அளிக்கும். குடும்பத்தில் வறுமை விலகும், ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும், ஒற்றுமை அதிகரிக்கும், அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் விலகும் என பெரியோர்கள் அருளியுள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரைக்கும் சென்ற காலங்களில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி வீதிகளில் இறைவனின் திருநாமங்களை பாடி பஜனை செய்து கொண்டு வலம் வருவது தமிழ்நாட்டின் பிரசித்தமாக இருந்து வந்துள்ளது. மார்கழி மாதத்தின் தெய்வீக சக்தியை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே பகவான் தனது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் போது பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அருளியிருக்கிறார். இதைவிட வேறு என்ன பெருமை இருக்கிறது? இப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு? குறிப்பா ஆசை வார்த்தைகள் இல்லாத உண்மை நிலையே இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய பண தேவையை குரு பகவான் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஏன்னா வருமானம் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க. அதே போல் சுக்கிரனும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பது பல நன்மைகளை ஏற்படுத்துவதற்கு காரணமா அமைகிறது. வீண் செலவுகள் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த நிலையில இந்த மார்கழி மாதத்தில் வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள செவ்வாயினுடைய நிலையினால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க. அதனால் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் உடல் உபாதை என்ற உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு தருணமா இருக்குதுங்க. அதே போல் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் வசதியை ஏற்படுத்தும். இது மாதிரியான நேரங்கள்ல ஓய்வு கிடைக்கும் போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேச ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ஆட்சி புரிவதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல சிறு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல ஒரு சிலருக்கு இடமாற்றம் கூடுதல் சலுகைகளோட கிடைக்க இருக்குதுங்க. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் தற்காலிக பணியில் உள்ளவர்கள் தங்களுடைய பதவிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. அதற்கான முன்னேற்ற பாதையை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதுவரை நீங்கள் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசினருக்கும் கூட இந்த மாதத்திற்குள் நல்ல உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறையை தங்களுடைய பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சிறந்த சுபபலம் பெற்று இருப்பதால லாபம் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்க இருக்குதுங்க. அதே போல் உற்பத்தியை சற்று உயர்த்தி கொள்ளலாங்க. விற்பனையை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த மாதம் இருக்குது. புதிய விற்பனை நிலையங்கள் கிளைகள் ஆகியவற்றை திறப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு அனைத்து ஆதரவுகளும் இருப்பதால முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து செல்வதற்கான ஒரு தருணமாக தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் வெளிநாடுகளில் உள்ள பிரபல தொழில் நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக
வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை நீங்கள் தற்போது தயாரிக்கலாம். லாபம் கிடைக்குங்க. நடிகர்கள் நடிகைகளுக்கு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க. பலர் அரசியலில் ஈடுபடுவாங்க. சொந்த படம் எடுப்பது லாபகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. புதிதாக திரைப்படத்துறையில் சேருவதற்கு விருப்பமுள்ள மேசராசியினருக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. பல காரணங்களினால் இதுவரை மூடப்பட்டிருந்த திரையரங்குகளை மீண்டும் திறப்பதற்கும் லாபகரமாக இயக்குவதற்கும் வாய்ப்புகள் உருவாக இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு சற்று நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அதே போல கட்சியில் எந்தவித பிரச்சனையும் இன்றி உங்களுக்கு செல்வாக்கு நீடிக்குங்க. அதே போல இந்த உங்களுடன் நெருங்கி பழகிய நண்பர்களிடையே பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. அதே போல் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. அதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபட இருக்குது. அதே போல அனுகூலமற்ற நிலையம் இருப்பதால மனதை முழுமையாக செலுத்த இயலாதபடி குழப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. தேவையில்லாத கவலைகள் மன நிம்மதியை பாதிக்கும். சிறு அளவில் உடல்நல குறைவு கூட ஏற்படலாம். அதனால் நேரம் கிடைக்கும் போது சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராது பெய்யும் மழையினால பயிர்கள் சிறிது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் பணம் விரயமாகும். கால்நடை மருத்துவரின் உதவியை நாட வேண்டி இருக்கும். கால்நடைகளினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவதும் மிகவும் நல்லதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மார்கழி மாதம் வெறும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு கவலை அளித்து வந்த பல பிரச்சனைகள் இந்த மாதத்தில் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இருப்பினும் சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிப்பதால் கணவருடன் கருத்து வேற்றுமை உருவாகக்கூடும். இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் ஜென்ம ராசியில் குருவும் வலம் வருவதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. எடுத்தோம் கௌத்தோம் எந்த செயலிலும் ஈடுபடாமல் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. மேசராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகளையும் ஞாயிற்றுக்கிழமைகளையும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.